சி ஜோசப் விஜய் என்னும் நான். சி ஜோசப் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க மற்றும் நன்றி. எதுக்கு நன்றினா, எப்படியோ சிஎம் ஆயிட்டீங்க, அது வந்து ஒரு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன கிளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாராருக்கு என்னென்ன ஓட்டு போடணும்னு சொல்லி யாரும் தெரில. அது ஜனநாயக கடமை ப்ளஸ் அது ஒரு தனி மனிதனோட உரிமை யாருக்குன்னு. பட் இங்கே அந்த உரிமை அந்த மண்ணெல்லாம் இங்கே கிடையாது. யாரோட ஓட்டு போட? தளபதிக்கு. டேய், இந்த தளபதி 2 பேர் இருக்காங்க. ஒன்று டிவி ஸ்டாலின் சார் தளபதி தான், விஜய் சார் தளபதி. யாருக்கு ஓட்டு வர சொல்லு? டிவிகே, தமிழக வெற்றிக்காக. நான் டிவிகேக்குப்பா. நீப்பா? நானும் டிவிகே, விஜய் சார் தான் போட்டேன். நீங்க? நானும் டிவிகே தான். டிவிகே ஓட்டு போடல ஃபர்ஸ்ட்? நீ ஓட்டு போட்டேன், முதல் ஓட்டு. சரிப்பா. இப்போ ஏன் டிவிகே ஓட்டு போட்ட நீ சொல்லு சீரியஸா. ஏன் டிவிகே ஓட்டு போட்ட நீ? ஏன் டிவிகே ஓட்டு போட்டேன்னா, எனக்கு விஜய் சாரை பிடிக்கும். சரிம்மா. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. ஆகையால் நான் என்ன மாற்றம் தேவைப்படுது உனக்கு? நீ வண்டி ரிவர்ஸ்ல ஓட்டு போறியா? இதுக்கு மேலே தான் தெரியும் அந்த மாற்றம் என்னன்னு. அதனால நான் டிவிகே. இல்ல புரியுது, அவர் மாற்றம் செய்வார். உனக்கு என்ன மாற்றம் தோணுச்சு அதை சொல்லு. தளபதி எனக்கு விஜய் சார் பிடிக்கும் சார், அதனால நான் ஓட்டு போட்டேன். சரி, ஓகே. நீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க டிவிகேக்கு? நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக. அதான் அவன் சொன்னான். நீ வேற ஏதாவது சொல்லு புதுசா. இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சி பார்த்து வளர்ந்தது இத்தனை வருஷமா. இப்போ 3ஆவதா ஒரு கட்சி புதுசாக உருவெடுத்திருக்கு. அந்த கட்சி வந்து மக்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன நல்லது செய்ய போறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. செய்கிறாரா இல்லையான்றதை நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தான்னு தெரியும். எப்பயுமே 2 பேர் மெஜாரிட்டியில் இருக்காங்க, அவங்களே பார்க்கணும். அப்படின்றத விட்டு நம்ம இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இருக்காது, அதனால வாய்ப்பு. ஆமா, அதான் வாய்ப்பு. நீ சொல்லுப்பா. எனக்கு சின்ன வயசுல பிடிக்கும் ஒரு ஆக்டர், நடிக்கிறது செய்யறது. அதனால நான் என் முதல் ஓட்டு அவருக்கு போட்டேன். இந்த ஆக்டர்லாம் இல்லை, சும்மா சொல்றான் அவன். அவன் போன மாசம் தான் ஓட்டு வாங்கினான். ஓகேவா? ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் விஜய் தான் போடுவேன் அப்படின்னு நான் போட்டேன். போட்டே இல்லையா? போட்டேன். ஓகே. ஏன்னா நீ கொரோனா பேட்ச் வச்சடா. நீ போடுறது நம்ம எடப்பாடி யாருக்கு தான் நீ. ஏன்னா அவருக்கு துரோகம் பண்ணிட்டு நீ. டேய், அதனால ரொம்ப போட்டிருக்காரு, மறக்கூடாது. ஆல் பாஸ் போட்டிருக்காரு. அதான் பிரச்சனை. அவன் ஆல் பாஸ் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் வந்து ஏன் டிவிகே ஓட்டு போட்டேன்றது நான் சொல்லிடுறேன், சீரியஸா சொல்றேன். நான் வந்து இப்போ வந்து நான் அரசியல் கிட்டத்தட்ட ஒரு என்னோட இதில் வந்து நான் ஒரு 15 வருஷமா அரசியல் பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கள் அப்பா வந்து ஒரு தீவிர டிஎம்கே. அவர் எப்படி சொல்றதுன்னா, அதுக்காக ஜெயிலுக்குலாம் போயிருக்காரு. அரசியல் அந்த இதெல்லாம் நம்ம என்னது போராட்டம் நடத்தும்போது ஜெயிலுக்குலாம் போயிருக்காரு. நாங்களாம் பெருசாக ஐயோ ஜெயிலுக்குலாம் போகிறாங்க அப்படின்ட்டு. ஜெயிலெலாம் போக மாட்டாங்க, மண்டபத்தில் கூட்டி போய் உட்காந்து சாப்பாடு போட்டு சாயங்காலம் வச்சுட்டுருவாங்க. அதான் ஜெயிலுன்னுவாங்க. அதே அரெஸ்ட் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா இந்த சின்ன வயசு டிஎம்கே. நானும் இந்த எலெக்ஷன் டைம்னா நான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் தான் நான் இந்த பூத்துக்கு அதுக்கெல்லாம் போனேன். மித்த எல்லா எலெக்ஷனுக்கும் நான் பூத்துக்கு போவேன். இந்த டிஎம்கே சார்பாக நான் போவேன். நான் அப்போது நான் வந்து பார்த்தது எல்லாமே வந்து அது நல்லா நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போது அந்த டைமை ஃபாலோ பண்ண டைமில் இப்போ இவர் டக்குன்னு 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பித்து, நம்ம விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்து எப்படி சொல்கிறேன்னா அரசியலோட கோணமே மாற்றிட்டாரு. ஆமாம். நான் இது வரைக்கும் நான் பார்த்த என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நான் பார்த்த அரசியலே வேறு. இப்போ வந்து அரசியல்னால் வந்து எப்படி சொன்னால் பெரியவங்க வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் இந்த அரசியல் பார்த்தா மட்டும்தான் தெரியுது வெறும் சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க. சின்ன பசங்க இவர் மாதிரி அதான் புதுசாக ஓட்டு வாங்குறவங்க எல்லாருமே அரசியலுக்குள்ள வந்து பேசுறாங்க, வராங்க. எனக்கு பத்தி ஏதோ ஒரு இது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது. ஏன்னா நிறைய பேர் வந்து அரசியல் வந்து சாக்கடை அந்த சாக்கடை இப்போ யாரும் கிளீன் பண்றது வந்து உண்மையா இல்லையா? கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு எங்களுக்கு. அரசியல் இந்த மாதிரி அரசியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டாங்க எனக்கு உண்மையிலே. எனக்கு அதனால தான் நான் டிவிக்கே ஓட்டு போட்டு ஐ ஸ்டாண்ட் ஃபார் டிவிக்கே நின்றுது. நான் உண்மையிலே அது அந்த ஒரு மெயின் ரீசன். அவர் என்ன செய்ய போறாரு அதெல்லாம் சத்தியமா ஐடியா இல்லைப்பா. நான் உண்மையை சொல்றேன், அவர் என்ன செய்வார்லாம் இல்லை. சின்ன பசங்க அரசியலுக்குள்ள வர்றதை பார்த்தா ஆசையை வந்து நான் டிவிக்கே ஓட்டு போட்டேன்ப்பா. சரி, அடுத்த கேள்வி. என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, நீ காலைல பேட்டியில் பார்த்தேன், அவர் விஜய் சார் பேட்டியில் இது ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த இணை துணைன்ற பேச்செல்லாம் கேட்டது ஒரே பவர் தான் நான் தான் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து என்ன காரணம் வந்து என்னன்னா ஒரே பவர் இருக்குது அப்படின்றது. ஆனால் ஒரு வேளை என்னோட தனிப்பட்டமாக சீதா கேட்குறேன், ஒரு வேளை விஜய் சார் வந்து ஏதோ வெளிநாடு போகிற பயணம் வந்துச்சு, இல்லை 1 மாதம் 1.5 மாதம் தமிழ்நாடு கவனிச்சிக்க முடியாத டைமில் போகும்போது லீவ் எடுத்துட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க. லீவுன்னு சொல்லலாம், விட்டுருப்பா. அப்படி போகும்போது டெப்டி சிஎம்மா கொடுக்கணும்னா யார் கொடுப்பீங்க? நான் செங்கோட்டையன். நானும் செங்கோட்டையன். நானும் சொல்லாது, இந்த யாடி மகன் தனுஷா சொல்லு. எஸ் யார் சொல்லு? செங்கோட்டையன். ஓகே, சரிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்டே வரேன். நீ ஏன் செங்கோட்டையன் வரணும்னு நினைக்கிற? நான் ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா, அவர் வந்து அரசியல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. சரிம்மா. அதுவும் இல்லாமல் அவர் சிறு வயதிலேயே வந்து
எம்எல்ஏ ஆனவர், ஓகே அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவரை வந்து விட்டிங்கன்னா அவர் விஜய் அண்ணா இல்லாதப்ப அவர் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிடுவார். அதனால நான் செங்கோட்டையன் சார் சொன்னேன். ஓகே நீ அப்பா நானும் அவர் சொன்ன கருத்து தான். அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்திருக்காரு. அதில் 10 வாட்டி எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுன்றதே ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி சொல்லப்போனால் இப்போ டிவிகேல விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் இவர் தான், செங்கோட்டையன் தான். அவருக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்து இப்போ விஜய் சார் இல்லாத இடத்துலையும் அவர் இன்னும் கரெக்டாக ஒரு பொறுப்பு எடுக்கிறது, ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுன்றது அவர் கரெக்டாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை அந்த இல்லாத முடிவுகள் வந்து அவர் கரெக்டாக எடுப்பார். அந்த நம்பிக்கை தான். உனக்கு அதே கருத்து தான், எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது, அதனால அவருக்கு சொன்னேன். அவர் சிம்பிளாக தான் பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டாருங்க. ஓகே என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அவர் செங்கோட்டையன் சார் வந்து ஏடிஎம் இருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டில் சும்மாவே இருந்து அதுக்கப்புறம் டிவிகேல ஜாயின் பண்ணாருங்க. டிவிகேல ஜாயின் பண்ணப்போ நான் அவர் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண வரேன். நான் அவர் எப்படி சொல்கிறேன்னா, அவர் ஒரே வார்த்தை சொன்னார், டிவிகேல ஜாயின் பண்ணிவிட்டு விஜய் சார்லாம் மீட் பண்ணிட்டு அதான் என்ன சொல்கிறது கட்சி கொடிலாம் இதெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு பேட்டி என்னன்னா, உங்களோட தளபதியை நான் வந்து சிஎம் சைட் அதாவது ஹரியானா கோட்டையில் உட்கார வைக்காம ஓய மாட்டேன் அப்படின்னாரு. அவர் எந்த முகூர்த்தத்தை சொன்னார், எந்த வாயில சொன்னாரோ தெரியல, அதே மாதிரி உட்கார வச்சிட்டார். இன்னைக்கு அதே தான் அந்த கோயின்சிடென்ட் தான் சொல்லலாம். அந்த கோயின்சிடென்ட் என்னன்னா, இன்னைக்கு அவர் தான் சொன்னார் போய் உட்காருங்க. அது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தளபதி வந்து நடந்து போயிருந்தார் சிஎம் சார் கிட்ட, இவர் செங்கோட்டையன் தான் போய் உட்காருங்க போய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு சின்ன ஸ்மைலோடு சிரிச்சுட்டு போய் உட்காந்தார். உண்மையிலே அதை வந்து பார்க்கும்போது வந்து உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி பேச வச்சுது. ஆமாம், அவர் நினச்சி அவர் எப்படி சொல்கிற எந்த இதில் அவர் சொன்னார் சத்தியமாக எங்களுக்கு தெரியல. அவர் அனுபவம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அவர் எந்த இதில் சொன்னாரோ அது இதில் உட்கார வச்சு அந்த டைமிங் பாருங்கள், அவர் தான் இப்போ உட்காருன்னு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து அந்த இதில் இருந்துச்சு. அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு செங்கோட்டையன் அவர் வந்து டெப்டி சிஎம்மாக உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. உடனே நினைக்காது நிறைய பேர், என்னடா இப்போ தான் அந்த மனுஷனே விஜய் சாரே உட்காந்து இருக்காரு டெப்டி சிஎம். இந்த காலத்தில் டெப்டி சிஎம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து வகிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துங்க. நாங்கள் பேசுறது மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா இது இந்த ஏப்ரல் சாரி மே 4 ரிசல்ட் வந்துச்சு. 4லேருந்து இன்னைக்கு 10, இன்னைக்கு விட்டுருங்க, நேற்று வரைக்கும் ஒரு 5 நாளாக நான் வந்து எங்கள் ஊர்லேயே நான் பார்த்ததை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். முக்கியமான விஷயம் வந்து இளைஞர்கள், நம்ம யூத், அவங்க வந்து நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா வண்டியில் கொடி, டிவிக்கு கொடியே, அது சின்ன சின்ன பெருசு, அவ்வளோ பெரிய கொடி. அந்த பையனை பார்த்தா இதுன்னு இருப்பான், அவ்வளோ பெரிய கொடி எடுத்துன்னு வண்டியில் பறக்குற உருன்னு முறுக்கி உட்கார்ற அந்த மாதிரியே கடைசியா வர அந்த மாதிரி உருன்னு முறுக்கின்னு வண்டியில செஞ்சுன்னு அந்த கேக் வெட்டுறது, நடு ரோட்ல பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி இந்த வேலைலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களே. ஏன்னா அவரு நம்ம விஜய் சார் வந்து ஜெயிச்சு அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலாம், முன்னேற்றமோ இல்லை அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்ற யோசிச்சு அவர் எங்கெங்க அந்த யோசனை இருப்பாங்க. தேவையில்ல இந்த பிரச்சனை தேவையா அதெல்லாம். கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும், நல்லது பண்ணணும்னு அவங்க வந்திருக்காங்க. சரியா, அதை நல்லது பண்ணணுன்ட்டு அவர் வந்திருக்காரு. நீங்க தான் அவருக்கு ஓட்டும் போட்டிருக்கீங்க நல்லது பண்ணுவாருன்னு. அதுக்கு அவருக்கு நீங்க வழி கொடுத்தாதானே. ஓட்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இதாகுமா? ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே பண்ணாதீங்க. ஓட்டு போடுறது நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றது. அது நல்லது நடக்குன்னா நீங்க கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். உட்காந்து இந்த மாதிரி என்ன சொல்றது தற்குறி வேலைங்களை செஞ்சுட்டு இந்த மாதிரி உண்மையிலே தற்குறி வேலை செஞ்சுட்டு இருக்காதீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் அடுத்த கட்ட நம்ம தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றலான்னு இருக்காரு. அதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம கண்டிப்பா தமிழ்நாட்டிலே யங்கஸ்ட் சிஎம் இது வரைக்கும் எங்க சிஎம் இல்லை. தமிழ்நாட்டில் எங்க சிஎம் அவர் தான். சரிங்களா, அந்த எங்க சிஎம்க்கு நம்மள மாதிரி யங் பசங்க, யூத்து பசங்க எல்லாருமே அவருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவர் அடுத்த கட்ட நிலைமை கொண்டு போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக ஒரு தைரியமாக சொல்கிறோம். சொல்லிட்டு போயிடலாம்ப்பா, என்னைக்கு அடுத்த நாள் இப்போ நான் பேக் தூக்கின்னு வேலைக்கு போகணும். கரெக்டு தாங்க, உண்மை தாங்க. ஒரு வேலை நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலும் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் சேர்த்து எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க அவன் ஜெயிச்சான், உண்மை தான் பாரு அவன் ஜெயிச்சான். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தேன், யார் ஜெயிச்சா என்ன, நம்ம வேலை நம்ம தான் செய்யணும். கரெக்டு தான், இல்லைன்னா சொல்ல உங்கள் வேலையை செய்யணும் தான். இப்போ நீ அவர் ஜெயிக்கலாலும் கவர்னர் ஆச்சு இருந்தாலும் நீ தான் வேலை செஞ்சாகணும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அதுலேயும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெட்ரோல் விலை கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பெட்ரோலை கம்மி பண்ணிக்காரு, அது யாருக்கு லாபம்? நம்மளுக்கு தான் லாபம். வேலைக்கு போகிற டெய்லியும் பெட்ரோல், டெய்லி 100 ரூபாய் கிடைக்கிற பெட்ரோல் நீ 80 ரூபாய் 70 ரூபாய் கிடைப்ப கையில். அப்போ பாக்கெட்டில் 30 ரூபா, ஒரு நாளைக்கு 30 ரூபாய். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க.
அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. ஆமா. அவர் ஜெயிச்சு என்ன பண்ணாலும் சரி, அவர் இல்லை யாரு ஜெயிச்சாலும் அது நம்மளுக்கும் பங்கு இருக்கு. நம்மளுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க, சரிங்களா? அதனால அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க கான்வேல சுத்துறாங்க, அவங்க கார்ல சுத்துறாங்க, நம்ம ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம பண்ணிட்டு இருந்தது ஆமா. அது போனா நிறைய போயிடுவோம், அதை விட்டுருங்க. ஆனா ஒவ்வொரு குடிமகனா நீங்க வந்துட்டு உங்களுக்காக நீங்க செய்யற நல்லது கூட அது தமிழ்நாட்டோட நல்லதா இன்னும் மாறும். சிம்பிளா கண்டிப்பா. சொல்ல போனா, ஓட்டு போட எப்படி முன் வந்து வந்தீங்களோ ஆமா. அதே மாதிரி இளைஞர்கள் முக்கியமா சொல்றேன், அவருக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காதீங்க. குடிச்சிட்டு செஞ்சுட்டு ரோட்ல உளுந்துக்கிட்டு ஆக்சிடென்ட் தவறான ஆகிட்டு கொடி வேலைகள் எதுவும் எடுத்துக்கிட்டு, செய்ய வேணாம். ஆமா கான்ஃபிடண்டா இருங்க. நல்லதே நல்லதே நடக்கும். நம்ம நல்லா இருப்போம். பாய். பாய்.